பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மறுபடியுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சில நாட்களுக்கு பின் மறுபடியுமாக உங்களை இந்த தொடரில் சந்திப்பது மிக சந்தோஷமான விஷயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பெரிய ஈவுகளை அறிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த புதிய வருடத்தில் நமக்கு நன்மையான மகா பெரிய ஈவுகளை தந்தருள்வாராக. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கும் நாம் நமக்கு தெரிந்த அற்புதமான ஒரு வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சாதாரணமாக சொல்லும்போது இது மிக தெரிந்த வேத பகுதி தானே, இதில் என்ன, இது நான் 1000 முறை படித்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த 1000 முறை படித்த அந்த வேத பகுதியில் அநேக நன்மையான ஈவுகள், அநேக நன்மையான வெளிப்பாடுகள் மறைந்திருக்கிறது. இன்றைக்கும் நாம் அதை காணப்போகிறோம். லூக்கா 5 அதிகாரம். இதை சொன்ன உடனே, லூக்கா 5 என்று சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருவது பேதுருடைய வலை ஒன்றும் இல்லாமல் அவன் நின்றிருந்த விஷயம் இதுதான். இன்றைக்கு அதை தான் நான் பார்க்க போகிறோம். என்னுடைய கூட ஒருவேளை வேதத்தை கையில் வைத்திருப்பீர்களானால் என்னுடைய கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 5 அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கிறேன். 5 வசனத்திலிருந்து 4 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் இயேசுவானவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இங்கே பேதுரு சீமோன் தன்னுடைய காலியான படகோடு கூட நிற்கிறான். அவன் மாத்திரமல்ல, அங்கே 2 படகுகள் இருந்தது என்று சொல்லி 2ஆம் வசனம் சொல்கிறது. கடற்கரையில் 2 படகுகள் இருந்தது. 2 படகும் காலியாகத்தான் இருந்தது. ஒரு படவிலும் ஒன்றும் இல்லை. 2 படகுகளும் காலியாகத்தான் இருந்தது. ஆனால் அதில் ஒரு படவில் இயேசுவானவர் ஏறி என்று அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படியாக சொல்லுகிறார். இப்பொழுது 2 படகுகள் இருக்கிறது. 2மே ஒரே நிலையில் தான் இருக்கிறது. 2 படகுகளுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. 2 படகுகள் இருக்கிற மக்களும் ஒன்றும் பிடிக்கவில்லை. இவர்கள் 2 பேருமே முழுவதும் பிரயாசப்பட்டவர்கள் தான். இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் இயேசு சீமோனுடைய படவில் ஏறுகிறார். சீமோனை நோக்கி சொல்கிறார், அந்த படவின் உரிமையாளனான சீமோனை நோக்கி சொல்கிறார், இதை கொஞ்சம் உள்ளே தள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லுகிறார். சீமோன் படவை தள்ளி கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய போதகம் முடிந்து விட்டது. முடிந்த உடனே இயேசு சொன்னார், சீமோனே, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்று சொல்கிறார். அவன் பதில் சொல்கிறான், ஆண்டவரே, முழுவதும் யோசிச்சவங்க, செஞ்சிட்டோம், எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், எல்லாம் முயற்சி எடுத்துட்டோம், ஒன்றும் வேலையாகலை. ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு தெரியும் நீர் தச்சர் தான், உமக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு பெரிய சம்மந்தம் இல்லை, ஆகிலும் நீர் சொல்லுகிறீர், அதனால் நான் செய்கிறேன். ஒரு அற்புதமான கீழ்ப்பிடிதல், பாராட்டத்தக்க கீழ்ப்பிடிதல். குட். ஓடுகிறான். போட்டு இப்பொழுது வலை கிழித்து போகத்தக்கதான மீன்களை பிடிக்கிறார்கள். இது நமக்கு மிகவும் பரிச்சயமான விஷயம். நாம் மிகவும் மெச்சிக்கொள்கிறோம். சீமோன் கர்த்தருடைய வார்த்தையின்படி வலையை போட்டான். வலை கிளியத்தக்க, படவு அமிழத்தக்க மீன்களை பிடித்தார்கள். சீமோன் இயேசுவுக்கு படவை கொடுத்தான். சீமோன் இயேசுவுக்காக படவை தள்ளி கொடுத்தான். சீமோன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். சீமோன் அவருடைய வார்த்தையின் கீழ்ப்படிந்து வலையை போட்டான். சீமோன் ஆசீர்வாதத்தை பெற்றான். இது நமக்கு தெரிந்த விஷயம். இதை சொல்லி பாருங்கள், இது எப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும்,
எப்படி தேவனுக்கு நம்முடைய வாழ்வை கொடுக்க வேண்டும், எல்லாம் உண்மைதான், நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. நன்மையான ஈவுகள் நிச்சயமாக உண்டாயிருக்கும். ஆனால் இப்பொழுது இன்னொரு கோணத்தை, இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்படியானால் சீமோனும் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவும் இவர்கள் இருவரும் போய் சீமோனுக்கு இயேசு சொன்ன உடனே அவன் நிச்சயமாய் தன்னுடைய இளைய சகோதரனாகிய அந்திரேயாவை நோக்கி, வா தம்பி வா. அவர் போதவர் சொல்லுகிறார், வலையை நாம் ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுவோம்னு சொல்லி அண்ணனும் தம்பியும் போய் வலையை போட்டார்கள், மீன்களை பிடித்தார்கள். இப்பொழுது மீன்களை பிடித்த உடனே அங்கே என்ன நடக்குது? 7ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது மற்ற படவிழுந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். மற்ற படவிழுந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இங்கேதான் மகா அற்புதமான காரியம் உண்டாயிருக்கிறது. அங்கே உதவி செய்யும்படிக்கு ஒரு சைகை உண்டாகிறது. என்ன உதவி? இவருக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? ஐயா, எனக்கு மீன்கள் நிரம்பி இருக்கிறது, என் வாழ்வில் ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கிறது, இந்த ஆசீர்வாதத்தை நீ கொஞ்சம் அள்ளி கொண்டு போ. யோவான், யாக்கோபு வாங்க. ஒரு சைகை கட்டுறாரு இங்கே. யோவான், யாக்கோபு 2 பேரும் வாங்க, எங்கள் வலை நிரம்பி இருக்கிறது, என் வாழ்வில் ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கிறது, இந்த என்னோட கீழ்ப்படி. ஒருவேளை நான் சொல்ல நிச்சயமாய் சீமோன் சொல்லிக்க வேண்டும், நான் போதவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன், அந்த கீழ்ப்படிதலினால என்னுடைய வலை நிரம்பி இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை தயவாய் நீங்களும் அள்ளிக்கொள்ளுங்கள். ஒரு உதவி செய்யுங்கள், எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள். என்ன உதவி? எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் கொஞ்சம் அள்ளிக்கொள்ளுங்கள். எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள். எனக்கு பெருகி இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை, எனக்கு பெருகி இருக்கிற இந்த மீன்களை நீங்கள் கொஞ்சம் அள்ளிக்கொள்ளுங்கள். நீங்கள் அள்ளிக்கொள்ளாவிட்டால் என் வலை கிழிந்து போகும் போல இருக்கிறது. இப்பொழுது அவருடைய படகு வருகிறது. வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்புகிறார்கள். இப்பொழுது என்னோட கேள்வி அது மாத்திரமல்ல. ஓகே, தொடர்ந்து போவோம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். இது ஒரு அற்புதமான காரியம். பேதுரு தான் பாவியான மனுஷன் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விடுகிறான். ஒரு அற்புதமான செய்கை, குறைத்து மதிப்பிட முடியாத ஒரு நன்மையான செய்கை. ஆனால் இப்பொழுது ஆசீர்வாதம் சீமோன் பேதுருவுக்கும் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவுக்கும் மட்டுமல்லவா கிடைத்திருக்க வேண்டும்? பேதுரு இயேசுவுக்கு படவை கொடுத்தான். அதாவது நான் பேச சீமோன் பேதுரு இயேசுவுக்கு படவை கொடுத்தான். சீமோன் அவருக்கு படவை தள்ளி விட்டான். அதாவது சீமோன் இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்வை கொடுத்தான், அல்லது அவனுடைய படவை கொடுத்தான். சீமோன் அவருக்காக படவை தள்ளி கொடுக்கிறான், அதாவது அவருக்கு ஊழியம் செய்கிறான். சீமோன் அவருடைய வார்த்தையை கேட்கிறான். சீமோன் அவருடைய சொல்படி செய்து வலையை போடுகிறான். சீமோன் இப்பொழுது அவருடைய பாதத்தில் விடுகிறான். எல்லாம் சீமோன் செய்து விட்டான். சீமோனுடைய படவு நிறைந்ததில் நிச்சயம் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவன் அத்தனை காரியங்களை செய்திருக்கிறான். ஆனால் அங்கே யோவான் என்று சொல்லப்படுகிற ஒருவன் இருக்கிறான். இவன் எதையுமே செய்யவில்லை, ஆனால் இவன் படவும் நிரம்பிவிட்டது. யோவான், ஜோன்னஸ் என்ற இந்த பெயருக்கு யெகோவா என் மேல் கிருபையாய் இருக்கிறார் என்ற அர்த்தம். யெகோவா என் மேல் கிருபையாய் இருக்கிறார். ஜெகோவா இஸ் கிரேசியஸ் கிவர், எனக்கு கிருபையாய் அளிக்கிறவர். யோவான் என்றால் கிருபையாய் யெகோவா எனக்கு கிருபையாய் அளிக்கிறவர். நான் கிருபைகளை பெற்றுக்கொள்ளுவேன்,
நான் கிருபையினால் நிரப்பப்படுவேன் என்று அர்த்தம். இன்றைக்கு அவன் செய்தது என்ன தெரியுமா? இந்த 9வது வசனம் மட்டும்தான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னார். எனக்கு ஒன்று மாத்திரம் புரிகிறது. யோவானுக்கு பிரமிப்பு உண்டாயிற்று. அவன் பிரமித்து, ஓ, இவர் அல்லவா தெய்வம், இவர் அல்லவா வானத்திலிருந்து இறங்கின ஒருவர், இவர் அல்லவா என் போதகர், நான் இவரை பின்பற்றுவேன் என்று சொல்லி அவன் எந்த விதமான எமோஷனல், அதாவது உணர்ச்சி பூர்வமான எதையும் செய்யாமல் வாழ்வில் மாத்திரம் ஒரு முடிவெடுத்தான். அவ்வளவுதான். அந்த பிரமித்து நின்ற வேலை அவனுக்கு ஆசீர்வாதங்களை கொட்டி கொண்டு வந்தது. இதுதான் கிருபையின் மக்கள். இப்படித்தான் கிருபையில நாம் எஃபர்ட்லெஸ் பிளஸ்ஸிங்ஸை பெற்றுக்கொள்கிறோம். முயற்சி இல்லாத ஆசீர்வாதங்கள். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெகோவா இஸ் மை கிரேசியஸ் கிவர். எனக்கு என் தேவன் கிருபையாய் அள்ளி கொடுக்கிறவர். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுக்காக நான் சொல்றேன். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு பேதுரு, இன்றைக்கு எனக்காக உங்களுக்காக ஒரு பேதுரு தன்னுடைய வாழ்வை கொடுத்து தேவன் சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்களுக்காக வலையை போட்டு உங்களுக்காக எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து செய்து முடித்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு. அவர் பிதாவின் சித்தத்தின்படி தன்னுடைய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, அவர் மனுஷ ரூபமாக அல்ல, வசனம் சொல்லுது, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து பிதா சொன்ன எல்லாவற்றையும் கேட்டு பிதாவின் சித்தத்தின்படியே தன்னை பூர்வமாய் கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்து பிதாவுக்கு முன்பாக தன்னை அப்படியே முற்று முழுவதுமாய் அவர் ஒப்பு வைத்ததினால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கல்வாரி சிலுவையை சம்பாதித்து விட்டார். இன்றைக்கு இந்த கல்வாரி சிலுவையில சம்பாதித்த அத்தனை நன்மைகளுக்கும் நீங்களும் நானும் பெற்று நாம் அதற்கு பங்குதாரர்களாக இருக்கிறோம். கல்வாரி சிலுவையில அவர் சம்பாதித்த அத்தனை நன்மைகளுக்கும் நீங்களும் நானும் யோவான்களாயிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு நம்முடைய மாதிரி யார் தெரியுமா? இந்த யோவான் தான். இந்த யோவான் இயேசு செய்தவற்றையும் சீமோனுடைய கீழ்ப்படுதலையும் பார்த்து அவன் பிரமித்து நின்றிருந்தான். அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை பார்த்து பிரமித்து நின்றான். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பது, சகோதரனே, மகனே, மகளே, நான் உனக்காக கல்வாரி சிலுவையில செய்து முடித்த நன்மைகளை பிரமித்து பார்க்கிறாயா? அப்படியானால் உன் படவு அமிழத்தக்கதாக, உன் வாழ்வு அமிழத்தக்கதாக, உன் வாழ்வு நிரம்பத்தக்கதாக நிரப்பிக்கொள்ள இதோ மீன்கள் உண்டு, இதோ ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் கிருபையின் மகன். எனக்கு ஒரு அறிவு உண்டாயிருக்கிறது. Jehovah is gracious giver. யெகோவா தேவன் எனக்கு கிருபையாய் அருளி செய்கிறவர். பேதுரு என்றால் கற்பாறை என்று அர்த்தம். கிறிஸ்துவாகிய கற்பாறை நமக்காக கல்வாரி சிலுவையில அவருடைய கீழ்ப்படுதல் நிமித்தமாய் உங்களுக்கும் எனக்கும் உண்டான ஆசீர்வாதத்தை அள்ளிக் கொள்ளும்படியாக இன்றைக்கு சைகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எங்கே போய் வலைகளை போடுகிற வேலை இல்லை, அள்ளிக்கொள்ளுகிற நேரம். ஒருவேளை நீ சொல்லலாம், Christian life is not bed of roses. My friend, that may be, ஒருவேளை இது உலகத்தின் கூற்றா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நாம் யோவானின் சந்ததிகள். இன்றைக்கு பரலோகம் உங்களுக்காக எனக்காக ஒரு சைகை கொடுக்கிறது. தேவ தூதர்கள் உங்களுக்கு எனக்கு சைகை கொடுக்கிறார்கள். ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்கிறது, அள்ளிக்கொள்ளுங்கள். நன்மைகள் நிரம்பி இருக்கிறது, அள்ளிக்கொள்ளுங்கள்.
உங்களுக்காக தயவு நிரம்பி இருக்கிறது, அள்ளிக்கொள்ளுங்கள். கல்வாரி சிலுவையிலிருந்து ஒரு சைகை உண்டாயிற்று, என்னிடத்தில் வாருங்கள். சீமோன் பேதுருவும் அந்திரேயாவும் சைகை காட்டினார்கள், வாருங்கள். யோவான் வா, யாக்கோபு வாங்கள், 2 பேர் வாங்க. உங்களுடைய படவுகள் நிரப்பிக் கொள்ளுங்கள், உங்களுடைய படவுகள் நிரப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக பரலோகத்தில் ஒரு சைகை உண்டாயிருக்கிறது, அவ்வளவுதான். இன்றைக்கு அந்த சைகைக்கு நம்முடைய மறு உத்தரவு என்ன? இதுதான் காரியம். அன்றைக்கு பேதுருவும் அந்திரேயாவோ கொடுத்த சைகைக்கு யோவானும் யாக்கோபும், உங்களுக்கு என்னப்பா ஒண்ணுமே இருக்காது, ராத்திரி வலை ஓட்ட போய் ஒன்றும் கிடைக்கல, இப்ப என்னடா கிடைக்க, ஏன் கை காட்டுறீங்க? இதை சொல்லிட்டு அமைதியாக அவர்கள் படகு கரையில உட்கார்ந்திருந்தார்கள். ஆனால் ஒன்றும் கிடைத்திருக்காது. ஆனால் அவர்கள் அந்த சைகைக்கு ஒரு மறு உத்தரவு சொன்னார்கள். அவருடைய படகுகளை எடுத்துக்கொண்டு போய் நிரப்பிக் கொண்டார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் கல்வாரி சிலுவையிலிருந்து உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். ஒரு சைகை காட்டுகிறது. கல்வாரி சிலுவையிலிருந்து இன்றைக்கு நமக்காக ஒரு சைகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சைகைக்கு கீழ்ப்படுகிறது. இந்த சைகைக்கு நம்முடைய மறு உத்தரவு என்ன? ஆண்டவரே, நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் என்று ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிரப்பியிருக்கிறீர் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். ஆதாமின் கீழ்ப்படியாமையினால எப்படி மரணம் ஆட்கொண்டதோ, அப்படியே கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால ஜீவன் நம்மை வெகுவாய் ஆட்கொண்டிருக்கிறது. ஆதாமின் பாவத்தினால நம்முடைய ஆளுகை போனது எவ்வளவு உண்மையோ, அதை காட்டிலும் அதிக நிச்சயம் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால நாம் மறுபடியும் ஆளுகையை பெற்றுக்கொண்டோம் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையினால அன்பின் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த சைகை உங்களுக்காக காட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த சைகையை நீங்கள் காணாதவர்களாக இருப்பீர்களானால், இன்றைக்கு ஒரு காரியம், இந்த நிமிடத்துல இப்பொழுதும் அந்த சைகை நின்று போகவில்லை. இந்த நிமிஷத்துல அந்த சைகையை ஏற்றுக்கொண்டு இயேசுவே, இதோ என் வெறுமையான வாழ்க்கையோடு கூட உம்மிடத்திலே வருகிறேன். நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். ஓ, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எனக்காக செய்து முடித்திருக்கிற இத்தனை கோடா கோடி ஆசீர்வாதங்களை, இத்தனை கோடா கோடி புண்ணியங்களை அனுபவித்துக் கொள்ளும்படியாக இதோ என்னுடைய காலியான படவுடனே கூட வந்திருக்கிறேன். அதோட என்னுடைய கீழ்ப்படிதலை நம்பி நான் வரவில்லை, என்னுடைய பெரிய காரியங்களை நம்பி வரவில்லை, என்னுடைய உபவாசத்தை நான் நம்பி வரவில்லை, என்னுடைய எந்த காரியத்தை நம்பி நான் வரவில்லை. நீர் காட்டின சைகையை பார்த்து நான் வந்திருக்கிறேன். ஒரு விசை சகோதரனே, சகோதரியே, என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய சைகை நீர் கல்வாரி சிலுவையில் எனக்காக செய்து முடித்து விட்டீர் என்று நம்பி அந்த சைகையை கண்டு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய வாழ்க்கை நன்மைக்காக நான் இனி ஒன்றும் செய்ய இயலாது. நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர். நீர் பிதாவின் சித்தத்தை பூர்ணமாக நிறைவேற்றி விட்டீர். இன்றைக்கு என் வாழ்வு பூர்ணமாக நிரம்பும்படியாக என்னுடைய காலியான படவை கொண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய காலியான வாழ்வை கொண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய காலியான வியாபாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய காலியான வீட்டை கொண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய காலியாக இருக்கிற என் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறேன், காலியாக இருக்கிற என் கற்பத்தை கொண்டு வந்திருக்கிறேன், காலியாக இருக்கிற என் குடும்பத்தின் நிலைமையை கொண்டு வந்திருக்கிறேன். எதை வேணாலும் நீங்கள் கொண்டு வரலாம். கர்த்தர் பூர்ணமாக நிரப்புவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் பிரமித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. அன்பின் சகோதரனே, சகோதரியே, ஒரு விசை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் சொல்ல வேணும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற காரியம், யெகோவா தேவன் கிருபையாய் அருளிச் செய்கிறவர். யெகோவா தேவன் கிருபையாய் அருளிச் செய்கிறவர். நாம் அப்படியே கண்களை மூடி கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தும். ஆண்டவரே,
உம்முடைய சைகையையும் நான் ஏற்றுக்கொள்வேன். கல்வாரி சிலுவையில் நீர் காட்டின அந்த சையை ஏற்றுக்கொண்டு இதோ உம்முடைய நான் வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்வு நிரப்பப்படுவதாக, என்னுடைய வியாபாரம் நிரப்பப்படுவதாக, என்னுடைய குடும்பம் நிரப்பப்படுவதாக, என்னுடைய கற்பம் நிரப்பப்படுவதாக. ஓ, நிச்சயமாய் உம்மிடத்துல வந்த நான் வெறுமையாய் திரும்ப முடியாது என்று அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் நீர் எனக்காக எல்லாவற்றையும் நிரப்பி வைத்திருக்கிறீர். எல்லாவற்றாலும் நிரப்பின நிறைவாய் இருக்கிறவரே, நீர் நிறைவின் தெய்வம் என்று அறிந்திருக்கிறோம். நீர் நிறைவின் தேவன். இதோ மண்ணில் வந்திருக்கோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இதோ இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நிறைவை அனுபவிப்பார்களாக. நிறைவின் தெய்வம் இவர்கள் வந்து இவர்களை பூர்ணமாக நிரப்பிக் கொண்டபடி நான் நன்றி செலுத்துவோம். அப்பா, எங்களுடைய கரத்தின் கிரியைகள்னால் அல்ல, எங்களுடைய மகாபெரிய பக்தியின் கிரியைகள்னால் அல்ல, உம்முடைய நீர் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த கோடி புண்ணியங்களை நம்பி வந்திருக்கிறோம். கர்த்தர் பூர்ணமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் யோவான்களாய் இருக்கிறோம். யெகோவா எங்களுக்காக கிருபையாய் அருளி செய்கிறோம் என்று நம்பி வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர். நீங்கள் நிரப்பி இருக்கிறீர். உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் போது என்னோட கூட ஆமென் என்று நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய வாழ்வு நிரப்பப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய வாழ்வு அற்புதமாக நிரப்பப்படும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சந்தாதாராய் கொள்ளுங்கள். நீங்கள் சந்தாதாரர் ஆகிறதுனால நீங்கள் மாத்திரமல்ல, அநேகர் இதை கேட்பதற்கு உதவியாக இருக்கும். உங்கள் அன்பானவர்களுக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் கொடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கார். இந்த ஊழியத்தோடு கூட நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கூட இணைத்துக் கொள்ளும்படியாக கீழே எங்களுடைய எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த ஊழியம் உங்களுடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதத்தின் வழியாக இருக்குமானால் இந்த ஊழியத்தில் உங்களுடைய விதைகளை, உங்களுடைய காணிக்கைகளை இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைத்து நீங்கள் இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து கொண்டு மகா பெரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கிறது இந்த ஊழியத்தை தாங்குவதற்காக அல்ல, நீங்கள் உங்கள் எதிர்காலத்தில் விதைக்கிறீர்கள். உங்கள் எதிர்காலத்தின் மீது விதைக்கிறீர்கள். ஆகையினால இந்த விதைகள் உங்களுடைய வாழ்வில் மகா பெரிய விருட்சமாய் வளரும் என்பதில் நிச்சயமாய் நம்பி இருக்கிறோம். இது நல்ல நிலம். இந்த நிலத்தில் ஒரு காலம் அது முள்ளும் பாறையுமாய் நிலமாய் இராது. நிச்சயமாய் 30, 60, 100 விளையும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களுடைய வாழ்வில் எண்ணி இருக்கிற இந்த விதைகளுக்கு இப்பொழுது அதன் மேல இந்த விதைகள் மேல ஆசீர்வாதத்தை பேச விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தால் இந்த விதைகள் 1000 விளையும்படியாக கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தால் விதைக்க முடியாது விரும்பி இருக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த ஆசீர்வாதம் பூர்வமாய் செழித்துவங்குவதாக. கர்த்தர் நன்மையினால் மூடுவாராக. இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thanks for watching. If you are touched and blessed by this video, do hit the like. Do leave your comments in the comment section below. Before leaving, don't forget to subscribe our channel FFICC India. God bless you.